ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்குமா இல்லை ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுமான்னு ஒரு டவுட்டு எங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஆனால் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சு ஒரு பாசிபிலிட்டியை நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஒரு ஷார்ட் டைமுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி. இப்போ லாங் டைமுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே ரெசிலியண்டான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் தான், அதுக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா கொரோனா பார்த்துருக்கோம், ரஷ்யா உக்ரைன் வார் பார்த்துருக்கோம், அப்படி நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ லாங் டைமுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் ஷார்ட் டைமுக்கு என்னெல்லாம் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இப்போ அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசன் இருக்குது, ஃபியூ ரீசன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து எலெக்ட் ஆகிருக்காரு பிரசிடெண்ட்டாக அமெரிக்காவுக்கு. ஸோ அதுக்கு வருவோம், டீட்டெயில்ஸாக வருவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் ஏர்னிங் ரிசல்ட், எல்லா கம்பெனியோட குவார்டர் ரிசல்ட் வந்துட்டு அடி வாங்கியிருக்கு. 2/3 கம்பெனிஸ், அது மோஸ்ட் ஆஃப் த பிக் கம்பெனிஸ் எல்லாம் இந்த குவார்டர் ரிசல்ட்டில் ப்ராஃபிட் கொஞ்சம் இதாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. க்ரோத்தும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது பெரிய பெரிய கம்பெனிங்கிறது இந்த ஏஷியன் பெயிண்ட், அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா, அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் அவங்களோட ப்ராஃபிட்டு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக்னோட வேல்யூவேஷன் ஹை வேல்யூவேஷனாக இருக்குது. அது காரணமாகவும் நிறைய எஃப்ஐ செல் பண்ணிட்டு போகிறாங்க, வெளியே போகிறாங்க. கம்பெனியோட குவார்டர் ரிசல்ட்டு பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் இந்த குவார்டர் ரிசல்ட்டில் Q2 குவார்டர் ரிசல்ட்டில் ரொம்பவே எல்லா கம்பெனியும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பெரிய பெரிய கம்பெனி கூட அடி வாங்கியிருக்கு. அந்த ஆட்டோமொபைல் செக்டர் அடி வாங்கியிருக்கு, சிமெண்ட் செக்டர், அப்புறம் FMCG, நிறைய செக்டர்லாம் அடி வாங்கியிருக்கு, பெரிய பெரிய செக்டர்லாம். இப்போ ஒரு கம்பெனி டவுன் ஆகுதுக்கு, ஒரு பிஸ்னஸ் டவுன் ஆகுதுக்கு ஒரு பாசிபிலிட்டி ரீசன் நிறைய இருக்குங்க. அதில் ஒரு ஃபியூ ரீசன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் எப்போ கொஞ்சம் டவுன் ஆகும்னா, ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக ஒரு பிஸ்னஸ் எப்படி இந்த ப்ராஃபிட் கொஞ்சம் அடி வாங்கும், எப்போ டவுன் ஆகும், எப்படி இது டவுன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் இப்போ ஒரு பேக்கரி நடத்துகிறேங்க. என் பேக்கரியிலிருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர், என் பேக்கரியில் ஒரு அர்பன் ஏரியாவிலேருந்தும் கஸ்டமர் வராங்க, ரூரல் ஏரியாவிலேருந்தும் கஸ்டமர் வராங்க, அதாவது சிட்டிலேருந்தும் வராங்க, வில்லேஜ்லேருந்தும் வராங்க. நிறைய பேர் கஸ்டமர் எங்கிட்ட நிறைய சாமான் வாங்கிட்டு வராங்க அடிக்கடி. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டரில் நான் ப்ராஃபிட்லாம் நான் கவுண்ட் பண்ண டைமில் ஒரு குவார்ட்டர், அதாவது ஒரு 3 மந்த், அதான் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. அந்த குவார்ட்டரில் என்னோட ப்ராஃபிட் ரொம்பவே கொஞ்சம் அடி வாங்கிச்சு கம்பேர் டு லாஸ்ட் குவார்ட்டர் வச்சு பார்க்கும்போது என்னோட கொஞ்சம் அடி வாங்கிச்சு. அப்போ அதுக்கு நான் என்னடா ரீசன் பார்த்துட்டு இருக்கேன், என்னடா ரீசனாக இருக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் டேட்டாலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி நான் அந்த அர்பன் ஏரியாவில் கொஞ்சம் என்னோட கஸ்டமரை பார்க்குறேன். அதில் ஒரு கஸ்டமர்கிட்ட கேட்கேன், என்ன நீங்கள் இப்போ அடிக்கடி இப்போ வரவே மாட்டேங்க பேக்கரியில் சாமான் வாங்குறதுக்குன்னு கேட்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் இஎம்ஐக்கே எல்லாம் பைசாவும் போயிடுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இப்போ அதிகமாக இருக்குது, கூட்டிட்டாங்க, இப்போ அதுக்கே நிறைய பைசா அங்கே போகுது. அதனால தான் என்னால் சேவிங் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் அன்னெசரி கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்ஸை கட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இப்போ கட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும், அதான் நான் வரல அடிக்கடி அங்கேன்னு சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடுதல் மூலமாக ஒரு பிஸ்னஸினுடைய ஒரு இது அடி வாங்கலாம். ஸோ செகண்ட் நான் வேற ஒரு வில்லேஜில் ஒரு ஆளை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி எனக்கு இந்த மன்சூன் அடி வாங்கிட்டு பார்த்துக்கோ, மன்சூன் நினச்ச மாதிரி இல்லை, மழை வரல. நான் நினச்சேன் மழை வந்துச்சுன்னா இந்த அறுவடை பண்ணி கொஞ்சம் லாபம் வரும், அதில் கொஞ்சம் நிறைய சாமான்லாம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டைம் மழையே வரல. நான் அதுக்கப்புறம் நான் அந்த மோட்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன், அதிக மோட்டர் ஸ்பெண்ட் பண்ணி, டீசல் மோட்டர் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தான் அறுவடை பண்ணேன். அப்போ அந்த காஸ்ட் எல்லாம் அந்த மோட்டருக்கு நிறைய இதாகிட்டு லாபம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு, அதான் நானும் சரி அந்த அன்னெசரியான எக்ஸ்பென்ஸை கட் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன், அதான் வரல அடிக்கடி அங்கே அந்த ஏரியாவுக்கு பேக்கரிக்கு வரலன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா, மன்சூன் ஒரு ரீசன்னால நமக்கு பிஸ்னஸ் அடி வாங்கும். இந்த ரூரல் ஏரியாவில் கன்சம்ஷன் குறவாகும். அந்த ரூரல் ஏரியாவில் வில்லேஜிலலாம் இந்த அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும்போது, அங்குள்ள மக்களுடைய இன்கம் டவுன் ஆகும்போது அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ரூரல் ஸ்பெண்டிங் குறவாக இருக்கும். அப்போ அப்படி அது ரீசன், அதாவது மன்சூன் ஒரு ரீசனாக சொல்லலாம் நமக்கு. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எக்ஸ்போர்ட், நான் பேக்கரி உள்ள ஐட்டம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேங்க, சைனா அமெரிக்காலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன் என்னோட பேக்கரி உள்ள ஐட்டம்லாம். இப்போ திடீர்னு சைனா அமெரிக்காலாம் அங்கே உள்ள எக்கனாமி டவுன் ஆகுதுங்க, அங்கே பொருளாதாரம் டவுன் ஆகும்போது அங்கே கன்சம்ஷன் குறையுது, அங்கே மக்கள் வாங்கல. முன்னாடி 1000 ஆர்டர் போயிட்டு இருக்குது, இப்போ எனக்கு 500 ஆர்டர் தான் போச்சு. அப்போ அதுலேயும் கொஞ்சம் எனக்கு நஷ்டம் ஆகிட்டு. அப்போ அப்படியும் பிஸ்னஸ் அடி வாங்கலாம். எக்ஸ்போர்ட் மூலமாகவும் பிஸ்னஸ் டவுன் ஆச்சுன்னா, எக்ஸ்போர்ட் மூலம்னா அதர் எக்கனாமி, அதாவது அதர் கண்ட்ரியோட எக்கனாமி டவுன் ஆச்சுன்னா நம்மளோட கன்சம்ஷனும் ரெடியூஸ் ஆகும், அப்படியும் அடி வாங்கிச்சு, ப்ராஃபிட் அடி வாங்கிச்சு. அது ஒரு ரீசன், எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ரீசன் ஆச்சு. இப்போ அடுத்த ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ கரன்சி டிப்ரிசியேஷன். இப்போ நான் போன மாதம் நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன், ஒரு மிஷின் வாங்கணும், என் பேக்கரிக்கு வேண்டிய மிஷின் வாங்கி கொஞ்சம்
இந்த கேக்கு தயாரிக்கிற ஒரு மிஷின் வாங்கணும்னு நினச்சேன். அப்போ நான் கால்குலேட்லாம் பண்ணி பார்த்தேன். ஓகே, மிஷினுக்கு இவ்வளோ ஆகும், எல்லாம் கால்குலேட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. இதோட மிஷின் வாங்கின போது நான் கால்குலேட் பண்ணதோட ரொம்ப அதிகமாகிட்டு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் இம்போர்ட் தான் பண்ணணும். அந்த மிஷினை இம்போர்ட் பண்ணும்போது நான் டாலரில் தான் பைசா கொடுக்கணும். டாலரில் பைசா கொடுக்கும்போது போன வாட்டி நான் பார்க்கும்போது இந்தியன் கரன்சி 83.5 இருந்துச்சு. அப்போ இந்த நான் வாங்குற டைமில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரன்சி டிப்ரிசியேஷன் ஆச்சு, 84 ஆச்சு, 84.5 ஆகிட்டு. அப்போனா 84.50 கொடுத்தா தான் ஒரு டாலர் எனக்கு கிடைக்கும். முன்னாடி 83.50 நான் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ இங்கே டாலரு இந்தியன் கரன்சி டிப்ரிசியேஷன் ஆனால எனக்கு ப்ராஃபிட், எனக்கு இந்த மிஷின் காஸ்ட் அதிகமாகிட்டு. இந்த மிஷின் காஸ்ட் அதிகமானால என்ன பண்ணிட்டேன், இந்த கேக்கு இதே மாதிரி ப்ராடக்ட்டில் பைசா கூட்டிட்டேன். அதை டேலி பண்ணணும்னு சொல்லி ப்ராடக்ட்டில் காஸ்ட்டை கூட்டினோன்னா மக்கள் வாங்குறத கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகம். 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்த கேக்கு இப்போ 110 ரூபானால மக்கள் வாங்கலை. ஸோ இன்ஃப்ளேஷன் மூலமாக எனக்கு அடி வாங்கிட்டு ப்ராஃபிட் அடி வாங்கிச்சு. அப்புறம் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கஸ்டமர்கிட்ட கேட்க ஏன் வரவே இல்லைன்னு கேட்கும்போது கஸ்டமர் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாத உங்கள் கடைக்கு முன்னாடி 2 பேக்கரி வந்துட்டு அங்கே ரொம்ப சீப்பாக இருக்குது, உங்களோட ரொம்ப சீப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஐட்டங்கள், நான் அங்கே போய் வாங்கிட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்போ காம்படிஷன், அப்போ புது நியூ கம்பெனிஸ் காம்படிஷன் மூலமாகவும் ப்ராஃபிட் அடி வாங்கலாம். இப்படி நிறைய ரீசன் சொல்லலாம். ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராஃபிட் அடி வாங்குறதுக்கு ரீசன் திடீர்னு ஃப்ளட்டு இதெல்லாம் மாதிரியான இந்த அன்நேச்சுரல் கிளைமேட்டி வரும்போதும் ஃபுல்லாக பிஸ்னஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆகலாம். அதான் எக்ஸாம்பிள் கொரோனா மாதிரி இதெல்லாம் வரும்போது ஷட் டவுன், ஃபுல் பிஸ்னஸே போகலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு கம்பெனியோட இந்த ப்ராஃபிட் அடி வாங்கிறதுக்கான ரீசன். இது நம்ம இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டை வச்சு தான் கம்பெனி க்ரோத் ஆகிட்டு இருக்கா, எப்படி இருக்குது, அதனுடைய ஹெல்த்து, கம்பெனியோட ஹெல்த்துன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரீசனாக இருக்குது. இப்போ உள்ள செப்டம்பர் குவார்ட்டரில் அது ஒரு நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதனால் இன்வெஸ்டர் நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வெளியே போயிட்டாங்க. அடுத்த ஒரு அந்த இதுன்னு சொன்னால் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனது. ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனோன்னு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அவர் இந்த டாரிஃபை எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாரு. டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி ட்ரம்ப் இப்போ ட்ரை பண்ணுறாரு. அதாவது பைலேட்ரல் பேலன்ஸ்னால் இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் பேலன்ஸாக இருக்கணுங்க. ஒரு கண்ட்ரியில் இம்போர்ட் அதிகமாக இருக்கவே கூடாது. எப்போ இந்த கண்ட்ரி இம்போர்ட்டை நம்பி இருக்கக்கூடாது, அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். அப்போ தான் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அந்த கண்ட்ரியும், அந்த எக்கனாமி எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதை தான் ட்ரம்ப் ட்ரை பண்ணுறாரு. அவர் பார்க்கும்போது நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா, அதனால் அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு, அது பேலன்ஸ் பண்ணணும்னா டாரிஃப் போடணும். அப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரி அடி வாங்கும். நிறைய டாரிஃப் வரும்போது இந்தியன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் மறுபடியும் அடி வாங்கும், மறுபடியும் அவங்களோட ஏர்னிங் மறுபடியும் அடி வாங்குறதுக்கு சான்ஸ் உண்டு. அது ஒரு ரீசன். அதனால தான் இந்த டாரிஃப் பிரச்சனையில் இப்போ எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்காங்க. அது ஒஃபிஷியலாக ட்ரம்ப் ஜனவரி 20 அப்புறம் தான் தெரிய வரும் என்னெல்லாம் பண்ண போகிறாருன்னு. ஸோ அதனால ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் அப்படி இருக்குது இந்த மார்க்கெட்டு. இந்த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ண மூலமாக அவர் என்ன பார்க்காருன்னா, அங்கே உள்ள எக்கனாமி, அங்கே உள்ள மேனுஃபேக்சரிங், அமெரிக்கனோட மேனுஃபேக்சரிங் ஃபார்மை இம்ப்ரூவ் பண்ண மூலமாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா, அவர் அங்கே உள்ள ஏதாவது டீரெகுலேஷன் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி இருக்கிற ரெகுலேஷனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், என்வாயன்மெண்ட் ரெகுலேஷனை ரிலீஸ் பண்ணலாம், அப்புறம் அங்கே உள்ள எனர்ஜி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம், ஆயில் மாதிரியான ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணலாம். அது மூலமாக அங்கே உள்ள மேனுஃபேக்சரிங் ஃபார்ம் இம்ப்ரூவ் ஆகும். அங்கே உள்ள ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபார்ம் இம்ப்ரூவ் ஆகும்போது அங்கே உள்ள எக்கனாமி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அங்கே உள்ள எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும்போது அங்கே உள்ள டாலர் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ டாலர் இம்ப்ரூவ் ஆகும்போது இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் அங்கே போவாங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு அங்கே உள்ள ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ஒரு க்ரௌத் ஆகும். ஸோ இதனால தான் நிறைய பேர் இங்கேருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் இங்கேருந்து அவுட்ஃப்ளோ ஆகுறாங்க, அங்கே போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எமிக்ரேஷன் ப்ராசஸிங் கொஞ்சம் டைட் பண்ணுறாரு. எமிக்ரேஷன் ப்ராசஸ்னால் இந்த நிறைய இல்லீகலாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர், ஃபேக்கான பேப்பர் இதெல்லாம் வச்சுட்டு. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு ரெகுலேஷன் பண்ண போகிறோம். அது மூலமாக அங்கே ஒரு கம்பெனியில் ஒரு வேஜஸ் தட்டுப்பாடு வரலாம், இந்த எம்ப்ளாய்மெண்ட் தட்டுப்பாடு வரலாம். அப்போ உள்ள எம்ப்ளாயை வச்சுட்டு கம்பெனி வேலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரலாம். அப்போ பண்ணும்போது இந்த உள்ள எம்ப்ளாயை வச்சுட்டு நிறைய வேலை கொடுக்கும்போது அந்த எம்ப்ளாய்க்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் மாதிரி ஹை சேலரி கொடுக்கலாம். அப்போ தான் அந்த எம்ப்ளாயி அப்படி நிறைய வேலை பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவ் வரும். அப்போ நிறைய சேலரி கொடுக்கும்போது கம்பெனிக்கு அந்த சேலரியை வேறு எதையாவது கம்பன்சேட் பண்ணணும். அப்போ அவங்க அந்த ப்ராடக்ட் மேலே எக்ஸ்ட்ரா பைசா போடுவாங்க. ஹை இன்ஃப்ளேஷன் வரலாம். ஹை இன்ஃப்ளேஷன் வரும்போது என்ன ஆகும், அங்குள்ள சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டும்போது அங்குள்ள இன்வெஸ்டர் இந்த கரன்சி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். கரன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபாரின் இன்வெஸ்டருக்கு மறுபடியும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இந்த பாண்ட் மாதிரியான இதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாண்ட் மார்க்கெட்லாம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இப்படியே தான் ட்ரம்ப்னோட ஒரு பிளான் இருக்கலாம்னு சொல்லி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதனால தான் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது. நீ இந்தியன் மார்க்கெட் அடுத்தது பூஸ்டப் ஆகணும்னா, அடுத்தது பவுன்ஸ் பேக் ஆகணும்னா
ஒரு ஏர்னிங் கொஞ்சம் அடுத்த ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரம்ப்பினுடைய டிசிஷன் என்ன மாதிரி இருக்குன்னுலாம் பார்த்து தான் கொஞ்சம் ஒரு அடுத்த ஒரு பவுன்ஸ் பேக் இல்லை ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போகணுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓவரால் எல்லாம் ஒரு ஒரு இந்த ரிசர்ச்சர்ஸினுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.